பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக முதலில் உங்களுடைய வருகையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அகில இந்திய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவலப்பட்டினத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டமானது எங்களுடைய போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய தேசிய தலைவர் அனுராதா சுனில் அம்மையார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி டெல்லியில் இருந்து எங்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதன்படி இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான தீர்மானங்கள் என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஏறத்தாழ அதிகப்படியான தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகள் இருக்கின்றது. இருந்த போதிலும் தேசிய அளவில் ஒரு அமைப்பு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று எங்களுள் நாங்கள் ஒரு ஒத்த கருத்தாக தீர்மானம் நிறைவேற்றி 2-3 ஆண்டுகளாக இந்த கூட்டமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதில் தீர்மானங்கள் முதலில் நம்முடைய தமிழகத்தில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மழைக்காலம், புயல், வெள்ளம் போன்ற காலங்களில் அரசுடன் இருந்து பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்தது. அவர்களுக்கு நலன் கருதி அனைத்து துறைகளிலும் எப்படி தனி நலவாரியம் இருக்கின்றதோ அதுபோல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் தனி நலவாரியம் வேண்டும் என தற்போது உள்ள தமிழக அரசை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தற்பொழுது சட்டமன்றம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 15 அதிநவீன மேம்படுத்தப்பட்ட காமராஜர் உண்டு உரோடு பள்ளி ஆரம்பிக்கப்படும் என அரசு தெரிவித்திருந்தது. அப்படி ஆரம்பிக்கப்படும் பட்சத்தில் அந்த பள்ளிகளை நிர்வகிக்க தொண்டு நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டம் வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறது. மேலும் தொண்டு நிறுவனங்கள் ஏற்கனவே 5 வருடங்களுக்கு முன்பாக நம் தமிழ்நாட்டில் மகளிர் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட அரசால் தொடர்ந்து அந்த மகளிர் திட்டத்தில் மதி நான்மதி என்று பெயரிடப்பட்டு தொண்டு நிறுவனங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் சுழல் நிதி தொண்டு நிறுவனங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த நிலை இல்லை. இனிவரும் காலங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றுள்ளார்கள். எங்களுடைய தலையான கோரிக்கை அது சுழல் நிதி வழங்குவதும் இனிவரும் காலங்களில் மகளிர் திட்டம் மூலமாக தொண்டு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மிக விரைவில் எங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுடைய ஆணைப்படி அவர்களுடைய வழிகாட்டுதல்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவில் சந்திக்க உள்ளோம்.